அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சித்த வித்தையும் அதோடைய நுட்பங்களும். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன். சமாதி நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்தவர்களா அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை முடிக்கும் பொழுது கடைசியில் ரகசியமான ஒன்று அப்படின்னு சொல்லி நான் முடிச்சிருப்பேன். ஆனால் அதில் ஒரு ரகசியத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். இன்னொரு ரகசியத்தை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கக்குள்ள நான் அதற்கான வாய்ப்பு நெருங்கும் பொழுது நான் சொல்கிறேன். ஏன் இந்த ஞானோதயம் அடைந்தவர்கள் எல்லாம் பெரிய மகான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சமாதி நிலை அடைந்தவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கானால் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லலாம். இப்போ நான் ஏன் அந்த ரகசியத்தை சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு நபர், ஒரு வித்தியார்த்தி, தன்னை பெரிய நிலையில் உள்ளவர் என்று காமித்து கொள்ளும் ஒரு நபர் நிறையா வீடியோக்கள்லாம் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சமாதி நிலையை அடைந்ததுக்கு அப்புறம் அவர்கள் எல்லாம் அதை தாண்டி மேல்நிலைக்கு போவது என்பதை சிவானந்த பரமஹம்சர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அதில் பதிவு பண்ணியிருந்தார். அதை பதிவு பண்ணும்போது சரி, நம்ம அது நம்மளுடைய வித்தியார்த்தி கூட்டம் தானே, நம்ம அதை மறித்து பேச வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் உண்மையை பேசிதானே ஆகணும். அதாவது மறித்து பேசுதல்ங்கிறது இருந்தாலும் உண்மையை பேச நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சித்தர்களும் மகான்களும் அதை நோக்கி தான் பயணம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் அதை சொல்லணும் அப்படின்னா, கமெண்டில் 1-2 அதை பற்றி கேட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் நீங்கள் சொன்ன ஒன்றை ஏற்றுக்கிறோம், இன்னும் ஒன்றை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு சரியான நிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் இதுதான். எது அப்படின்னால், சமாதி நிலை அடைந்ததுக்கப்புறம் ஞானோதயம் அடைவதை, அதாவது அதுக்கு அடுத்த நிலைக்கு போவதை சிவானந்த பரமஹம்சர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்கிற அந்த வாசகம்தான் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன அந்த காரணத்தினால்தான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தலை. இல்லாட்டினா அந்த வீடியோவிலே அதை தெளிவுபடுத்தியிருப்பேன். ஏன்னா ஒரு சித்த வித்தியார்த்தி அன்பராக இருக்கார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவர் ஒரு விஷயம், அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், அது அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி தெளிவு சொல்ல வேண்டாம், அது ரகசியமானது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்குரிய பதிலை நான் உங்களுக்கு இப்போ அது சம்மந்தமான பதிலை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ அன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னால், சித்த வித்தியார்த்திகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடவடிக்கை கிரமத்தை விட்டுடுறாங்க. இப்போ பயிற்சியை சரியாக பண்ணுறாங்க. சரியில்லாமல் பண்ணுபவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சரியாக பண்ணுறாங்க, ரொம்ப தீவிரமாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கருணை இல்லை, தயவு இல்லை. அவங்க சாதாரண மனிதர்கள் போலயே அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. இந்த உலகம் சார்ந்ததாகவே இருக்குது. பந்தபாசத்தில் இருக்காங்க. பற்றற்ற நிலையில் அவங்க இல்லை. ஆன்மநேய ஒருமைப்பாடுங்கிறது அவங்கள்ட்ட இல்லை.
அப்போ உலக விஷயங்கள் எல்லாமே அவங்க அனுசரித்து நடந்துக்கிறாங்க. ஆனால் வித்தையை மட்டும் கரெக்டாக பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்குள்ள அவங்க வந்து சமாதி நிலை அடைந்திருவார்கள். ஆனால் ஞானோதயம் அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னேன். சாமி போல் சாமிக்கு இணையான நிலையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர்கள் அந்த நிலையை அடைவதும் அடையாமல் போவதும் ஒரு ரகசியமானது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வந்து அதற்கான பதிலை வந்து சாமியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியார்த்தி இருக்காங்க இல்லையா? வித்தியார்த்திக்கு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமம், குரோதம், விருப்பு, வெறுப்பு, ஸ்நேகம், மோகம் இதிலிருந்து யாரெல்லாம் விடுபட்டவர்களாக இருக்கிறார்களோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே என்னுடைய நமஸ்காரம், அவர்களே என்னுடைய பிள்ளை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும் பொழுது இப்போ வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த மற்ற மனிதர்கள் கூட நம்ம அனுசரித்து வாழும்போது விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ முடியாது. பந்தபாசம் இல்லாமல் வாழ முடியாது. இப்போ இந்த காமக்ரோதம் இல்லாமல் வாழ முடியாது. இப்படி வாழாமல் மனதளவில் அப்படி இல்லாமல் ஒருத்தர் பயிற்சி பண்ணும்போது சமாதி நிலையை அடைந்து விடுகிறார். அதுக்கப்புறம் சிவானந்தபுரம் சார் கை தூக்கி அந்த ஜீவனை தூக்கி விட்டுருவாரா என்ன? அதுக்கப்புறம் ஞானோதயம் அடைய வச்சிருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதை நம்ம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபர் சொன்னதை நான் வந்து மறுத்து சொல்ல வேணாம் அப்படின்றதுக்காக அதை பதிவிடாமல் இருப்போம் நம்ம அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது வந்து நிறைய கமெண்டில் நீங்கள் கேட்டதுனால நான் வந்து அதை வந்து பதிவிடுற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டேன் என்பதுதான் உண்மை. இப்போ வந்து ஏன் அது வந்து சாமி வந்து அதை சார்ந்து எந்த உதவியும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அறிவியல் பூர்வமாக பார்த்தீர்களே ஆனால் அவர்கள் என்ன பண்ணியிருப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணாக்கு துவாரத்தின் வழியை மட்டும் சுத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். சுத்தப்படுத்தி வைத்திருந்து மேலே போய் அந்த ஜீவன் நின்றுவிடும். மனம்ங்கிறது போய் ஜீவனில் லயிச்சு நின்றுடும். இது அவர் வந்து ஒரு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கார். சித்த வித்தியார்த்திகள் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜபம் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளேயே அவர் வந்து மயக்கம் அடைஞ்சு மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறாரு. விழுந்துட்டால் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பழனியில் ஒருத்தவர் இதை மாதிரி ஜபம் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள மயக்கம் அடித்து விழுந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் சமாதி வச்சு அப்புறம் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ அடக்கம் ஆயிருக்கும், சமாதி நிலையை அடைந்திருப்பார். ஆனால் ஹார்ட் அட்டாக் வர்றதற்கும் வாய்ப்பு இருக்குது. அவரை வந்து அவருடைய உடல்நிலையை பார்த்தோமானால் அவருக்கு வந்து பிளாக் இருக்கா இல்லை இதயம் பலவீனமாக இருந்துச்சா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து அவர் வந்து சமாதி நிலை அடைந்திருப்பார். ஜபம் பண்ணக்குள்ளே அவர் வந்து விழுந்துடுறாரு. அவர் சமாதி வச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பு சரியில்லாமல் ஒருத்தர் இருக்கார். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நாளாக இருக்கார். அவரையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கதியில் இருக்காரா இல்லையா நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஏற்கனவே அவர் கதிச்சிருக்கார் இல்லையா, கதி பண்ணியிருக்கார் இல்லையா, அப்போ அந்த உயிர் வந்து வெளியே போகும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த இடத்த சுத்தப்படுத்தி அண்ணாக்கு துவாரத்தின் அந்த தாரையை சுத்தப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அந்த வழியாக போய் நின்றுவிடும். இந்த நிற்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இது ஒரு யதார்த்தம், ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி போய் அங்கே சிக்கிக்கும். அதை வந்து சமாதின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சிடுறோம் இல்லையா.
அதற்கும் சமாதின்னு தான் சொல்கிறோம். இப்போ இவர் மூர்ச்சையாகி விழுந்தார் இல்லையா, இவரையும் சமாதி என்று தான் சொல்கிறோம். ஆனால் சில பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த நேரத்தில் இப்படி இந்த நட்சத்திரத்தில் இல்லை இத்தனை நாளுக்குள்ளே நான் சமாதி ஆக போகிறேன்னு சொல்லிவிட்டு சில பேர் சமாதி ஆவாங்க. அது ஒரு சரியான சமாதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடம்பு சரியில்லாமல் சமாதி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு முறை. இப்போ ஒரு நபர் என்ன பண்ணார், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்துட்டார். அவரையும் சமாதி அடைந்தார் அப்படின்னா சமாதி வச்சு புதைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலு. ஆனால் வித்தியார்த்திகளாக இருந்தாலும் மகான்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிறது இல்லை, நம்ம சரியாக நம்மளை கவனிச்சிக்கிறது இல்லை. அதனால தான் சாமி இந்த சட்டத்திட்டங்களை போட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த சட்டத்திட்டத்தின்குள் நீங்கள் விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு அதிகபட்சமாக வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை, மனரீதியான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பில்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் அந்த சட்டத்திட்டங்கள் அவசியம் நீங்கள் கடைப்பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக தான். இப்போ இந்த சாமி சொன்ன மாதிரி இப்போ ஒரு நபர் இருக்கார், குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கார். அவர் குடும்பத்தில் இருந்துட்டு அவர் மனைவிகளை திட்டுவதும், அவர் மனைவிகளிடம் சகஜமாக பழகுவதும், குழந்தைகள் மேல் பாசமாக இருப்பதும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு நபர் அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு. அவர் இறக்க போகிற தருவாயில் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். என்னுடைய 3 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த 3 குழந்தைகளில் ஒரு குழந்தை பாக்கி 2 பேர் முன்னேறிட்டான், ஒருத்தவன் மட்டும் முன்னேறலை. அவனை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. விட்டுட்டு போகிறதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொல்லும்போது அந்த பந்த பாசத்தில் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் அந்த மகனுக்குள் அவர் சிக்கியிருக்கிறார் என்பதை நமக்கு தெரிந்தது. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாம் இயற்கையின் வழியில் அது நடக்கும், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் சமாதி ஆனார். சமாதி ஆனவுடனே அவர் சமாதி வச்சோம். இப்போ இதே மாதிரி நிறைய சித்த வித்தியார்த்திகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தைகளை பற்றி சிந்திப்பது, மனைவியை பற்றி சிந்திப்பது, பணம் காசை பற்றி சிந்திப்பது, விருப்பு வெறுப்போடு தான் இருப்பாங்க. இப்படி சகஜமான ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு அவர் கதியை மட்டும் நல்லா எடுப்பார், பயிற்சி மட்டும் நல்லா பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ அவர் இறந்துடுறாரு அப்படின்னால் அவர் அந்த பெரிய நிலையை அடைய முடியுமானா அடைய முடியாது. சாமி சொன்ன பிரகாரம் என்ன அப்படின்னா, காமக்ரோதம், விருப்பு வெறுப்பு இது எல்லாமே இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அவர் என்ன சொன்னார், நமஸ்காரனே சொன்னார். அந்த மனிதரை தான் நான் வணங்குவேன், மற்ற மனிதரை பற்றி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ அதுக்கப்புறம் அவர் மேல்நிலைக்கு கொண்டு போவாரன்னா கொண்டு போக மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று இது சாமி பார்த்துப்பார் அப்படின்னு அவர் சொன்னதுனால அப்படி சாமியெல்லாம் பார்த்துக்க மாட்டாருங்கிறத நம்ம உறுதிப்படுத்துகிறேன் நான். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளை இருக்கு இல்லையா, இந்த மூளை எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கும். இப்போ இந்த மனம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த மனம் ஜீவனோட போய் ஐக்கியமாகணும். இப்போ இந்த இறக்கும் தருவாயில் என்ன நடக்கும்னா, இப்போ இந்த ஜீவன் வெளியில் போக முடியாமல் நேராக போய் அங்கே தங்கிக்குது, புருவ மத்தியத்துக்கு மேலே தங்கிக்குதுன்னு வச்சுப்போம். அப்படி தங்கக்குள்ள அவரை இறக்குற மாதிரி தான் அது. ஆனால் ஜீவன் மட்டும் அங்கே லயித்து இருக்கும். எது கூட லயித்து இருக்குன்னா, அவர் மனதின் கூட லயித்து இருக்கும், அங்கேயே நின்றுடும்.
அங்கே நிற்கும் பொழுது, அங்கே நின்றுடுச்சு, அங்கே நிற்கும் பொழுது அதுக்கப்புறம் பெரிய நிலையை அடைவாரா அப்படின்னா சயின்டிஃபிக்காக அடைய முடியாது. அதுக்கப்புறம் ஜீவன் ஒடுங்கிடுச்சு, அதுக்கப்புறம் ஜீவன் கதாகதம் பண்ணுமா, இறங்கி வந்து மேலும் கீழுமா கதிக்குமா அப்படின்னா கதிக்காது. அவர்கிட்ட அவரோட சொந்த சொத்தும் இருக்கணும். அந்த பிரம்மமாகப்பட்டது இருந்தால்தான் அதை தட்டி திறந்து அங்கே புருவ மத்தியத்திற்கு மேலே இருக்கும் அமிர்தூரல் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தூரலை அவர் வந்து சாப்பிடணும். அந்த அமிர்தூரலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமிரி உள்ளார வயிற்றுக்குள்ளே அவர் வந்து பசி எடுக்கிறப்பெல்லாம் அது கசிஞ்சு கசிஞ்சு வரும். அப்படி கசிந்து வரும்பொழுது அதை உண்டால்தான் இந்த மரணமில்லா பெருவாழ்வை அவர் அடைய முடியும். இந்த உடல் சித்தி ஆகும். அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா, உடல் சித்தி என்பது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த உடம்பு சித்தி ஆகும், மேனி சிவக்கும், எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அமிர்தூரலை சாப்பிடணும். அப்போ இவர் சமாதி நிலையை அடையும் பொழுது என்ன நடக்கும்னா, அமிர்தூரலை சாப்பிட்ருக்க மாட்டார். அமிர்தூரலை நான் சாப்பிடல அப்படின்னா ஞானோதயம் அடைய முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜோதி ரூபமாக இருக்கும் அந்த நிலையை நம்ம வந்து சமாதி நிலையை அடைந்துடும். அதற்கு அடுத்த சதாசிவ நிலை என்று ஒன்று இருக்குது. அதுதான் ஞானோதயம் அடையும் நிலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ஞானோதயம் அடையும் அந்த முக்தி நிலை இருக்கு இல்லையா, அதை இவர்கள் அடைவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைய மாட்டார்கள். இப்போ அந்த மனம் போய் அதில் நின்றுக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கதிக்காது. அந்த அமிர்தூரலை வேற சாப்பிட்ணும். அப்புறம் அந்த அமிர்தூரலை எப்படி சாப்பிட முடியும்? அவர் என்னதான் வந்து அவர் சமாதிக்குள்ளார உட்கார்ந்து இருந்தாலும் அதுக்கப்புறம் கதிக்க முடியாது அவரால். அதுக்கப்புறம் அதற்கான வாய்ப்பு இல்லை. கழுத்துக்கு மேலே தான் அவரோட புருவ மத்தியத்துக்கு மேலே தான் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ உள்ளார உள் உறுப்புகள் எல்லாமே என்னவாக இருக்கும்? டெத்தாக இருக்கும், இயங்காது. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சிலர்கள் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து குத்துன ரத்தம் வந்தது அப்படின்னு அப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. அந்த ஜீவ அடக்கம் ஆகும்பொழுது அதை மாதிரி ஒரு நிலைகள்லாம் இருந்திருக்கு. அது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஞானோதயம் அடைந்தவர்களுக்கு. இந்த சமாதி நிலையை ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் செத்துறாரு, வியாதி வந்து செத்துறாரு, இதை மாதிரி நிலையில் உள்ளவர்களுக்கு அது கிடையாது என்பதை நாம் வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த சயின்டிஃபிக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மூளையோட இயக்கம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கெல்லாம் வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவாக உள்ளது. இந்த சமாதி நிலையை அடைந்தவர்களுக்கு, நான் ஞானோதயம் அடைந்தவர்களை பற்றி பேசவே இல்லை. அவர்கள் நினைத்தால், அந்த முக்தி நிலையை அடைந்தவர்கள் நினைத்தால் அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம். திரும்பவும் வரலாம். அவர்கள் அந்த உடம்பை விட்டு வெளியேறி எங்கே போய் என்னவா மாறி எப்படி வரணும்னு நினைக்கிறாங்களோ வருவார்கள். அது அவரவர்களோட உயிர்த்தன்மையை வாய்ந்தது. அவரவர்களுக்குன்னு ஒரு பிராப்தம் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. நான் என்னவாகணும், எப்படி இருக்கணும், என்ன அப்படின்னு சில நியதிகள் இருக்குது. அந்த நியதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் வந்து திரும்பி வருவாங்க. எப்படி வேணுமோ செய்து கொள்வார்கள். இந்த சித்தர்கள் மாதிரி அவர்களும் சித்தர்கள் தான். அந்த சித்தர்கள் கூட்டத்தில் அவர் வந்து போய் சேர்ந்துருவார். அப்போ இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னால், நீங்கள் சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் கூட இன்னொரு நிலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னால் அப்படிலாம் கிடையாது. அது பொய். அப்படிலாம் அடைய முடியாது. அந்த நீங்கள் சமாதி அடைவதற்கு முன்னாடியே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானோதயம் அடைந்து இருக்கணும். இப்போ இந்த ஞானோதயம் அடைவதில் என்ன, ஞானோதயம் அடைஞ்சிடுறாங்க. அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்து இந்த உலக மக்களுக்காக இவங்க வாழுறாங்க. ஆனால் வாழும்போது திரும்பவும் அந்த சமாதி நிலைக்கு போகணும் இல்லையா, அந்த ஞானோதயம் அடைந்த நிலைக்கு திரும்பவும் போகணும் இல்லையா, அது வந்து திரும்பவுமே அவங்க இன்னொரு தடவை பாடுபடுற மாதிரி இருக்கும்.
அது கொஞ்சம் நமக்காக வந்து இந்த உலகத்தில் பகிர்ந்து கொடுத்ததுனால திரும்பவும் அந்த பெருநிலையை அவங்க அடைவதற்கு அவங்க இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். உழைச்சி தான் அவங்க திரும்பவும் அந்த நிலைக்கு அவங்க போன வழி தான், அவங்க ஈஸியாக போயிடுவாங்க. ஆனால் அதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் இல்லையா? அந்த முயற்சி யாரால்னா நம்மளால். இந்த உலகத்தில் இருக்கும் இந்த மக்களுக்காக அவருடைய நிலையை, அவர் அடைந்த நிலையை பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் அடையணும்னு நினச்சதுனால அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுவாமி சிவானந்த பரமஹம்சர் திரும்பவும் அந்த சிரமம் அவருக்கு இருந்திருக்கும். அதனால்தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கக்குள்ள, சாமி நீங்கள் எப்போ வந்து சமாதி அடைவீங்க, உங்களை எங்கே சமாதி வைக்கணும், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சாமிகிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாம் யாரிடமும் சொல்லி கொண்டு வரவில்லை. அதேபோல் நாம் செல்லும் பொழுதும் நாம் ஜீவாடக்கம் ஆகும் பொழுதும் யாரிடமும் சொல்லாமல் தான் நாம் வந்து செல்வோம் அப்படின்றது மாதிரி சாமி சொல்லிட்டாங்க. அதுலேருந்து யாருமே சாமிகிட்ட வந்து நீங்கள் எங்கே ஆக போகிறீங்க, என்ன விவரம், அதெல்லாம் எதையுமே கேட்கவே இல்லை. அதனால் அதுக்கு அடுத்தது அது நமக்காக பட்ட சிரமம் இருக்குது. இப்போ வள்ளலார் ஒரு முறை என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருத்தவர் வந்து வயிறு வலியில் துடிக்கக்குள்ள அப்போ வந்து இவர் ஒரு விபூதியை எடுத்து கொடுத்து அவர் வந்து சாப்பிட சொல்கிறார். சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு வயிறு வலி தீர்ந்துருச்சு. கையை வச்சு அந்த விபூதியை கொஞ்சம் தடவி விட்டார். தடவி விட்டுட்டு அவர் என்ன செய்திருப்பார் என்றால், அவர்களுடைய சுமையை, அவர் வலியை இவர் கைக்கு வாங்கியிருப்பார். அவருக்கு கை குடைந்தது என்று சொல்லிய ஒரு வரலாறு இருக்கிறது. அப்போ அவங்களுடைய சுமையை இவர்கள் வாங்கி கொள்வது, அப்படியும் ஒரு முறையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதே போல் நித்யானந்தர் அவர் வந்து சுவாமி சிவானந்த பரமஹம்சரோட சிஷ்யர் நித்யானந்தர், அவருக்கு ஈக்குவலாக அந்த நிலையில் இருந்தவர். அப்படி நிலையில் இருக்கும் பொழுது அவர் வந்து சித்துகளை அதிகம் செலவழித்து விடுவார். அப்பப்போ சிக்கலில் மாட்டிப்பார். அப்போ வந்து சாமியை தேடி வந்து அவர் சாமியை வந்து அதற்கான வழிமுறைகளை சொல்லித்தர சொல்லி அதை சரி பண்ண சொல்லி அவர் வந்து அடிக்கடி சாமியை வந்து தொந்தரவு பண்ணுவது உண்டு. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம் சித்தை விளையாண்டோம் ஆனால் அதற்கான பயிற்சியையும் அதற்கான சில நமக்கு சக்தி நிலை குறைவதையும் நாம் வந்து உணரதான் வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். இப்போ வந்து இந்த சித்த வித்தியார்த்திகளோட நிலைமை எப்படி இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஆனால் நான் வந்து திரும்பவும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கமெண்டில் சொன்னதுனால தான் இந்த 2வது உண்மையையும் ஒரு ரகசியத்தையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகினேன் தவிர இதை சொல்லக்கூடாது என்று தான் நான் நினைத்தேன். இதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு ரகசியம் இருக்குது. அதையும் நான் வந்து அந்த சந்தர்ப்பம் நெருங்கும் பொழுது அது அடுத்த பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு அது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல முற்படுகிறேன். நன்றி, வணக்கம்.